எனது அரிசி பை இருந்தால் இவ்வளோ காசு மிச்சம் பண்ணலாமா? இது தெரியாமல் போச்சே. அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தொடப்பம்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு குச்சியாக இந்த மாதிரி லூஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு குச்சியாக கீழே விழ ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடப்பமே லூஸ் ஆகிட்டு தொடப்பம் சீக்கிரமாகவே தேஞ்ச மாதிரி ஆகிடும். நிறைய குச்சி இந்த மாதிரி கொட்டியும் போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குச்சி இந்த மாதிரி கொட்ட ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்படி ஸ்கேல் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த தொடப்பம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வச்சு நல்லா நீங்கள் ஃபிட் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலை வச்சே நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா தொடப்பம் நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குச்சி கூட கீழே கொட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலே நல்லா உங்களுக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இல்லைனாலும் இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க ஸ்கேலை. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா தொடப்பம் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்குங்க. சீக்கிரம் கொட்டி போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் வாங்கினோன்னா அந்த கவர் வேஸ்ட்டாக தாங்க தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த கவரை தூக்கி போடாதீங்க. இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அரிசி கவர் தாங்க நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் பருப்பு கவர் அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிறைய குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பீசஸை தூக்கி போட்டுருங்க. இது எடுத்துகிட்டு இப்போது சின்ன சின்னதாக நம்ம ஒரு நாட் மாதிரி மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பீஸ் கூட நீங்கள் ஒரு கவரில் நீங்கள் கட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவரை நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரப்பர் பேண்ட் மாதிரி எப்படி யூஸ் பண்ண முடியும் தான் நாங்கள் யோசிக்கிறீங்க. இதில் எலாஸ்டிக் இருக்காது. பட் ஆனால் நம்ம ஒரு நாட் போடுறதுக்கெலாம் நம்ம இதை ஒரு பேண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மளிகை பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில பொருள் நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சுருவோம் இல்லைங்களா. நான் கோதுமை மாவு பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேக்கெட்லாம் நீங்கள் பாதி யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறப்போ வண்டு பூச்சியெல்லாம் உள்ளே போயிடும். இதை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு நாட் போட்டு வைப்போம் இல்லைங்களா. அதுக்கு பதில் ரப்பர் பேண்ட் இல்லாத டைமில் இந்த மாதிரி இந்த கவரில் கட் பண்ண இந்த பீஸை நம்ம ஒரு நாட் மாதிரி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இதுக்கு மட்டும் இல்லைங்க. அரிசி பையை நீங்கள் நாட் போடுறதுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் ரப்பர் பேண்ட் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போடுறதுக்கு இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நீங்கள் டைட்டாக எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க. இது கொஞ்சம் கூட கழண்டு வராது. ஸோ இது காஸ்ட் ஃப்ரீங்க. செலவே இல்லாமல் நம்ம குப்பையில் தூக்கி போடுற இந்த கவரில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அரிசி மூட்டை கூட பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வைக்கிறீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இனிமேல் ஒரு கவர் கூட தூக்கி போட மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டு வைக்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் நம்ம நிறைய பொருட்களை பாதி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைப்போம். அந்த மாதிரி பொருட்களை நம்ம இதை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதை அரைக்கிறப்போ ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் ஆயிலை நீங்கள் இதில் விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இஞ்சியும் பூண்டையும் சம அளவு நீங்கள் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கூட நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி சமையலில் யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வேஸ்ட்டால் கீழே ஊற்றிடாதீங்க. இந்த சாதம் வடித்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஒரு உரமாக கொடுக்கலாங்க. நம்ம தினமும் வீட்டில் சாதம் வடிப்போம். ஸோ அந்த சாதம் வடித்த தண்ணியை கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கெட்டில் நார்மல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பக்கெட் தண்ணியில் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கார்டன் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செடிகளுக்கெலாம் இதை ஒரு உரமாக கொடுங்க. ஸோ இது ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. நம்ம தினமும் நார்மலாக தண்ணி விடுறத விட இந்த மாதிரி சத்தான தண்ணியை செடிகளுக்கு விட்டோம் அப்படின்னா நல்ல செடிகள் வளரும். பூச்செடியாக இருக்கட்டும், இது கீரை செடிங்க. நான் இந்த மாதிரி தான் சாதம் வடித்த தண்ணி, அரிசி கழுவின தண்ணி அது எல்லாமே உரமாக கொடுக்குறேன். நல்லா இருக்குங்க. செடிங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அரிசி கழுவின தண்ணியை மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி சாதம் வடித்த தண்ணி கூட நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம்.
அடுத்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் மொட்டை மாடியில் செடிகள்லாம் வளர்க்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா, உங்கள்கிட்ட க்ரோ பேக் இல்லாத டைமில் இந்த மாதிரி அரிசி பையை வச்சு நம்ம எப்படி க்ரோ பேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரோ பேக்லாம் நம்ம வெளியே வாங்குறப்போ நிறைய செலவாகுதுங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அரிசி பையை வச்சு நம்ம சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 25 கிலோ அரிசி பை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி பையுடைய அடிப்பாகம் அவங்களே தைச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக நல்லா முடிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போது இதை நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ இந்த அரிசி பையை உள்பக்கமாக திருப்பிட்டிங்கன்னா சூப்பரான க்ரோ பேக் ரெடி ஆகிடுங்க. இப்போ இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மடித்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே வந்து கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய க்ரோ பேக் செஞ்சுக்கலாங்க. ஏன்னா வீட்லேயே அரிசி பை நம்மக்கிட்ட நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் செலவே இல்லாமல் நம்ம க்ரோ பேக் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற அந்த க்ரோ பேக் மாதிரியே இருக்குது. என்ன ஒன்றுனா இது திக்னஸ் மட்டும் தான் கம்மியாக இருக்கும். மற்றபடிலாம் வந்து ஷேப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி கிடைக்கும். இது ரொம்ப நாளைக்கு வருமானு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு 5 months இல்லை 1 year வந்தால் கூட நமக்கு லாபம் தாங்க. ஏன்னா வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற அரிசி பை வச்சு நம்ம செய்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கு வரும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இது 1 year வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெயிலெலாம் வைக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஹைட் கம்மியாக வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹைட் நிறைய வேணும்னா நீங்கள் மடித்து விட தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் மண்ணெல்லாம் கொட்டிட்டு உங்களுக்கு செடி நட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான க்ரோ பேக் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து இதில் வெண்டைக்காய் செடி தாங்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செலவே இல்லாமல் க்ரோ பேக் வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம். காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நான் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கிட்டேன். எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து செலவில்லாமல் க்ரோ பேக் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ அரிசி பை இருந்தாலும் நம்ம அதில் எத்தனை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.